வெல்கம் பேக் டு கீர்த்தி சௌமிஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஸ்நாக் ரெசிபி மினி சமோசா தான் செய்ய போகிறோம். கிட்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப பிடிக்கும், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சமோசா செய்கிறதுக்கு மாவு பசஞ்சிக்கலாம். நான் இந்த கப்பில் 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன். இது கூட இந்த மாவுக்கு தேவையான ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் ஓமம், இதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். சமோசா நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் இதுக்கு பதிலாக 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடு பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போது இந்த பட்டர்லேயே மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கையில் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கிறேன். சமோசா நல்லா கிறிஸ்பியாக வரணும், அதனால் இலக்கமாக இல்லாமல் கொஞ்சம் டைட்டாகவே பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. ஒரே டைமில் நிறைய தண்ணி சேர்த்துட்டோம்னா ரொம்ப அதிகமாக போயிடும், அப்புறம் எக்ஸ்ட்ரா மாவு சேர்க்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லா மாவும் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா கையில் நல்லா அழுத்து கொடுத்து ஒரு 5 மினிட்ஸ் பிசைஞ்சு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சிடலாம். இது ஊறட்டும். இப்போது சமோசாவுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் நறுக்குன இஞ்சி, 1 டீஸ்பூன் பூண்டு சேர்த்துட்டு இது ஒரு 30 செகண்ட் வறுத்துக்கலாம். இப்போ இதில் நறுக்குன கருவேப்பிலை தழை சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆகட்டும், ரொம்ப நேரம் வதக்க தேவையில்ல. நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் தான் செய்ய போகிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வெங்காயம் ஸ்டஃபிங் இல்லைனா முட்டை கீமா ஸ்டஃபிங்லாம் வச்சா கூட நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் 3 சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு குக்கரில் வேக வச்சுட்டு மேலே தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப மசிச்சு விட வேணாம், இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக இருக்கணும் தனித்தனியாக. நான் உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தேன். இப்போ டேஸ்ட் பண்ணிவிட்டு வேணும்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி. இப்போது பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து சின்னதாக ஒரு உருண்டை மட்டும் எடுத்துக்கிறேன். சப்பாத்தி மாவு அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போது மேலே கொஞ்சமாக மாவு தூவிட்டு இதை தேய்ச்சிக்கிறேன். இந்த சப்பாத்திக்கு ரொம்ப மெல்லிசாக ஷீட் மாதிரிலாம் தேய்க்க தேவையில்ல. நம்ம நார்மலாக சப்பாத்தி தேய்ப்போம்ல அந்த திக்னஸ் கூட தேய்ச்சிக்கலாம். இந்த சைஸுக்கு தேய்ச்சதுக்கு அப்புறமா இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். நம்ம நார்மல் சமோசாவுக்கு இந்த மாதிரி ஒரு சப்பாத்தியை 2ஆக கட் பண்ணுவோம். நம்ம குட்டி குட்டியாக மினி சமோசா போடுறதுனால இது 4 பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சிடலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த பீஸில் வச்சுட்டு கொஞ்சமாக வச்சுக்கோங்க, ரொம்ப அதிகமாக வைக்க முடியாது. இப்போது இந்த சைட்லலாம் மைதா மாவு கொஞ்சமாக தண்ணியில் கலக்கி பேஸ்ட் மாதிரி வச்சுருக்கேன். அதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இப்போது இந்த ரவுண்ட் பீஸோட கார்னர் இருக்கோல அதை இந்த மாதிரி மடித்து விட்டுக்கணும். ட்ரையாங்கிள் ஷேப் வர மாதிரி இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்றா மடித்து விட்டுறதுக்கப்புறமா இந்த கார்னரில் இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல அந்த பீஸ் அப்படியே மடித்து இன்னொரு சைட் போட்டு இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட குட்டி குட்டி சமோசா எல்லாமே ரெடி. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கப்புறமா இப்போ பொரிச்சிக்கலாம். கண்டிப்பாக இந்த மைதா மாவு பேஸ்ட் போட்டு நல்லா ஒட்டிக்கணும். அப்போ தான் எண்ணெயில் பொரிக்கும் போது உள்ள இருக்கிற ஸ்டஃபிங்லாம் எண்ணெயில் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வானலில் எண்ணெய் வச்சுருக்கேன். சமோசா பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ரொம்ப ஹை ஃப்ளேமில் ரொம்ப ஹீட்டாலாம் வைக்கக்கூடாது. ஓரளவுக்கு மீடியம் ஹீட்டில் இருக்கும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சமோசா எல்லாத்தையும் ஒரே டைமில் போட்டுக்கலாம். எண்ணெய் ரொம்ப அதிகமான சூடில் இருந்துச்சுன்னா சமோசா மேலே அந்த சின்ன சின்ன பபுள்ஸ் மாதிரி வந்துடும்ல, அந்த மாதிரி வந்துச்சுன்னா கிறிஸ்பியாக இருக்காது. இந்த மாதிரி எல்லா சமோசாவும் போட்டதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு தான் வேக வைக்கணும். மைதா மாவு குக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். குட்டி குட்டி சமோசாங்கிறதுனால நான் ஒரே பேட்ச்லேயே எல்லா சமோசாவும் போட்டுட்டேன். இந்த மாதிரி நிறைய சேர்த்து வேக வச்சாலும் ஃப்ளேமை மீடியமில் வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா நல்லா சமோசா கிறிஸ்பியாக தான் வரும். இந்த மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போது ஒரு 5 மினிட்ஸில் இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போது இதை மீடியம் இல்லைனா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் சமோசா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போது சமோசா எல்லாமே வெந்துருச்சு. உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்லாம் ஆல்ரெடி நம்ம வேக வச்சு தான் இருக்கோம், அதனால் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கிறிஸ்பியான மினி சமோசா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூட நல்லா சூடான டீ வச்சு குடிக்கலாம். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.